வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு ரசமும் சைட் டிஷ் வெண்டைக்காயும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு வெட்டுங்க. அப்பதான் வந்து நல்லா வளவளன்னு இல்லாம இருக்கும். நல்லா பொடியா நறுக்கிக்குங்க. இந்த மாதிரி ஒரே டைம்ல உங்க கை அளவு வச்சு வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. பொடியா நறுக்கிக்குங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வர நல்லா வதக்குங்க. நறுக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். வளவளன்னு இருக்கக்கூடாது. நிறையாவும் செய்யணும்னா உப்பு சேர்த்துக்குங்க. என்ன பண்ணணும்னா நீங்கள் இது கடாய் வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடாயில் செய்யலை என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமாகவே வந்து அந்த பிசு தன்மை போயிடும். அதனால் வந்து இரும்பு கடாயில் நீங்கள் சமைங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ரெடி பாருங்க, வெந்துருச்சு. வெண்டைக்காய் வந்து பொரிக்கையில் என்ன பிரச்சனைலாம் வரும்னா வளவலன்னு இருக்கும். சட்டி வந்து அதிகமாக அது அடி பிடிச்சிரும். அதோடு வந்து எண்ணெய் வந்து நிறையா சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கடாயை எடுக்கையில் வந்து இது இரும்பு கடாயை எடுத்து செஞ்சீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதோட சீக்கிரம் அடி பிடிக்காது, சீக்கிரம் வெந்துடும். அதனால சமைக்கையில் வந்து வெண்டைக்காயெல்லாம் வந்து நிறைய ஒரு 4-5 பேருக்கு செய்யணும்னா நிறைய செய்யணும். அப்பையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஒரே டைமில் செய்யணும்னா இரும்பு கடாயில் செய்யுங்க. ஈஸியான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? ரசம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஈஸியான முறையில் ரசம் எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சிருங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா நசுக்கிக்குங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் சீக்கிரமாக ரசம் செய்யணும். ஆனால் கரண்ட்டு இல்லைன்னா இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சிக்குங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சிருங்க. ரசத்தை இந்த மாதிரி நான் சொல்கிற முறையில் செஞ்சு பாருங்கள். அதிகபட்சம் 5 நிமிஷம்தான். ரசம் வந்து கரண்ட் இல்லட்டாலும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஈஸியாக ரசம் செஞ்சிடலாம். தக்காளி மசிச்சு வச்ச தக்காளியில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. மொத்தமாகவே 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நல்லா கலக்கி விடுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. ரசம் கரைச்சி வச்ச ரசத்தை வைங்க. இன்னொரு பாத்திரத்தை வைங்க. கேஸ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னா பூண்டை வந்து நான் வதக்க போகிறேன். பூண்டை வந்து ரொம்ப நேரம் இல்லை, 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன் வதக்குறேன்னா யாருக்காவது அல்சர் இருக்குது, இல்லை வயிறில் ஏதாவது பிரச்சனை இருக்கையில் ரசம் குடிக்கையில் வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்கும், இல்லை வயிறு பெரட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க ரசம் சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி வராது, வயிறு பெரட்டவும் செய்யாது. 1 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா மிளகு பொடியையும் சீரக பொடியையும் நான் தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். எப்போல்லாம் ரசம் செய்வேனோ நான் வந்து டக்குன்னு அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதனால வந்து ரசம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். கரண்ட் இல்லட்டால் கூட செய்ய முடியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரசத்தை சர்வ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலையும் தூவிக்குங்க.
ஒரு டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம். பாய். இந்த 2 ரெசிபியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் கமெண்ட் பண்ணுங்கள்.